morning. Thank you for calling the Hindu group. I'm Nibeta. How can I help you? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். இது த இந்து நாளிதழோட ஆங்கில இது இருக்கு இல்லைங்க, ஆங்கில பத்திரிக்கை இருக்குல்ல, ஆமா அதோட சார். கஸ்டமர் கேர் ஆமா தானேங்க? சார். ஓகே மேடம். ஆமா சார். சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்கீங்க மேடம் உங்க செய்தித்தாள்ல இருந்து. அதாவது ஓகே வந்து சார். இங்கிலீஷ் பேப்பரா தமிழ் பேப்பரா சார்? இங்கிலீஷ் பேப்பர் மேடம். இங்கிலீஷ் பேப்பர்ல. ஓகே ஓகே சார். அதாவது வந்து காவியா ஜனனி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாப்பா வந்து 10th வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, 499 மார்க். அதை வந்து ஓகே பாராட்டி சார். வந்து உங்க நாளிதழ்ல வந்து செய்தி வெளியிட்டிருக்காப்ல. யாரு? பழனிவேல் ராஜன் அப்படின்னு ஒருத்தர். ஓகே சார். ஓகே. அதுக்கு வந்து பத்திரிக்கைக்கு வந்து நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இதுல என்ன எனக்கு ஒரு ஓகே பிரச்சனை சார். அப்படின்னா, அந்த பாப்பா ஓகே. வந்து ஒரு 10வது படிக்கிற பாப்பா ஓகே தலித்து சார். தலித்து கேர்ள்னு அடையாளப்படுத்தி இருக்கிறாப்ல. அப்படித்தான் ஓகே. செய்தியை வெளியிட்டிருக்காப்ல. தலித்து கேர்ள் ஃப்ரம் கமுதி கெட்ஸ் டாப் மார்க் இன் கிளாஸ் 10th எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே சார். இந்த கல்விக்கும் So, சாதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களான்னு கேட்கிறேன் உங்கள்ட்ட. என்ன காரணம்னா, கஸ்டமர் கேருக்கு நான் கூப்பிடுறத அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். அவரோட எண்ணுக்கு நாங்க தொடர்பு கொள்ளும் போது அவரை தொடர்பு கொள்ளவே முடியல. பிஸினே வருது. ஏன்னா இது ஓகே சார். என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்திற்காக அப்படி இவர் வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு நான் எங்களோட கருத்துக்களை முதல்ல வந்து நாங்க முன் வச்சோம். அதற்கப்புறம் நான் உங்கள்ட்ட தான் கேள்வியே கேட்கணும். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்காங்க என்னன்னு. அவர் மீது புகார் சொல்றோம். நான் உங்கள்ட்ட கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு அவர் மீது நாங்க புகார் ஓகே. வைக்கிறோம். என்ன புகார்னு நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்காங்க. இந்திய அரசாங்கம் வந்து ஓகே சார். தலித் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. 2வது வந்து இந்த பாப்பா வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி. ஓகேவா? அப்ப நீ வந்து ஓகே சார். ஒண்ணு அந்த புள்ளையோட சமூகத்த பத்தி உன்னால போட முடியல அப்படின்னா, போடுறதுக்கு உனக்கு திராணி இல்ல அப்படின்னா, நீ என்ன செஞ்சிரணும்னா, இது மாரி இந்த பாப்பா இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கு, அது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஐ லவ் யூ எல்லாரும் பாராட்டலாம். ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அதே போல இன்னும் 2 பாப்பா 499 மார்க் எடுத்திருக்காங்களே, நீ அவங்கள வந்து நீ வந்து பிசில இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட், இல்ல எஃப்சில இருக்கிற ஸ்டூடண்ட்ன்னு நீ சொல்லியிருக்கிறியா? நீ சொல்லலையே நீயி. ஆனா இந்த புள்ளைய மட்டும் நீ தலித்துன்னு நீ பேன் பண்றேன்னா, உன்னோட எண்ணம் என்னவா இருக்கு? இதெல்லாம் வந்து சங்கடம் ஓகே தானே. சார். 2வது வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், நல்லா தெளிவா கேட்டுக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்னு அரசிதழ்ல வந்து வெளியிட்டுட்டாங்க. இப்ப ஓகே பாரத சார். பிரதமர் மோடி வந்து அவர்கள் வந்து இது மாதிரி அறிவிச்சிருக்கிறாப்ல, வந்து பேசிட்டு போனாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும். இப்ப வந்து ஓகே. எங்களுக்கு சாதி சான்றிதழே வந்து தேவேந்திர குல வேளாளர் தான் இருக்கு. ஓகே ஆனாலும் சார். சொல்றேன், நான் இன்னொரு ஓகே. விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். தேவேந்திர குல வேளாளர்னு ஓகே சார். சர்டிபிகேட் நாங்க வாங்கியிருந்தாலும் இது ஷெட்யூல் ஓகே. காஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே சார். நீ அப்படி கூட போட்டிருக்கலாமே. ம். அப்படின்னா நீ என்ன அர்த்தத்துல வந்து நீ தலித்துன்னு அதத்தான் கேட்கிறேன் நான் உங்கள்ட்ட. எப்படி இந்த பத்திரிகையை இப்ப நீங்க புரியுது. உங்களோட இப்ப ஓனர் இருக்காருல்ல, உங்களோட பத்திரிகை ஓனர், இது மாதிரியான செய்திகள் ஆமா. எது வெளியிட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இல்ல சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நாங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீம், எடிட்டோரியல் டீம் வேற. ஆக்சுவலா இது தப்பு தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆ இப்போ நீங்க இது ரிகார்டிங்கா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? மேடம், நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் நான் கஸ்டமர் கேருக்கே நான் கூப்பிட்டுருக்கேன் நானு. எஸ் சார். ஆக்சுவலி இப்போ இதுல என்ன சொல்றீங்க? இவங்க கேஸ்டட் போட்டது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல வந்து அவங்க தப்பா மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா சார்? மேடம், இப்ப நீங்க உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க என்ன சாதின்னு கேட்டா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? ஒரு பாப்பா கஷ்டம் தான் படிச்சிருக்கு, சார். ஆமா. அவ 499 மார்க் அவ எடுத்திருக்கிறானா, அவளை நீ பாராட்டு. அது என்ன நீ தலித்து கேள்னு நீ ஆமா சார். அடையாளப்படுத்துற? நீ அவளுக்கு எது நீ சோறு வாங்கி போட்டிருக்கியா, இல்ல அவ படிப்பு செலவுக்கு நீ இது பண்ணினியா? நீ என்ன இதுக்கு நீ அப்படி அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துற? 2வது வந்து இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்காங்க. அதாவது ஓகே. அதத்தான் மீண்டும் மீண்டும் நான் உங்கள்ட்ட வந்து நிறுவருக்கு நான் முயற்சி பண்றேன். இன்னும் 2 பொண்ணுங்க வந்து 499 மார்க் எடுத்தாங்களே, நீ அவகளை என்னவா நீ அடையாளப்படுத்திருக்கிற? அந்த ஸ்கூல்ல படிச்ச புள்ள, நான் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், நான் இந்த மார்க் எடுத்திருக்குது அப்படின்னு தானே நீங்க பயன்படுத்துற. இந்த புள்ளைய மட்டும் நீ தலித்துன்னு அடையாளப்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அப்ப நீங்க வந்து இப்ப நாளைக்கு இந்த புள்ள நல்லா படிச்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆனாலும் தலித்து கலெக்டர்னு தான் சொல்லுவீங்க நீங்க. அப்ப அப்படித்தானே இந்த உங்களோட எண்ணமா இருக்குது. அந்த புள்ள கஷ்டப்பட்டு இரவு பகல் பாராம கஷ்டப்பட்டு படிச்சு இந்த மார்க் எடுத்திருக்கிறா. நீ அப்படி பாராட்ட வேண்டியதானே நீ? கரெக்ட் சார். ஆக்சுவலி நாங்க இதை ஹிந்து ஹெட் ஆஃபீஸ் கிட்ட ஃபார்வர்ட் பண்றோம் சார். ஓகேங்களா? கட்டாயம் மேடம், கட்டாயமா நீங்க வந்து இது பண்ணுங்க. ஷூர் சார். கண்டிப்பா மேடம், நீங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் இன்னொரு பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் இருங்க, இன்னும் முடியல. இன்னொரு ரெக்வெஸ்ட். ஓகே. முடிந்த வரையிலும் அந்த செய்தியாளரை வந்து நீங்க தொடர்பு கொண்டு அவரவே வந்து மறுப்பு செய்தி போட சொல்லுங்க. அவர் வந்து என்ன காரணம் சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து பாராட்டுறதுக்கு மனம் இருந்தால் மனசார பாராட்டுங்க. பாராட்ட மனம் இல்லைன்னா இந்த செய்தியை நீங்க போடவே தேவையில்லை.
ஓகேங்களா? 2வது வந்து நான் யாருன்னு நான் என்ன கேட்கவே இல்ல. நீங்க யாருன்னு நானே சொல்லிர்றேன். என் பேர் வந்து தேவராஜ் குடும்பர். நான் திண்டுக்கல் மாவட்டத்து பகுதிய சார்ந்தவன். நான் தேவேந்திர குல வேளாளர், சமூகத்த சார்ந்தவன். ஓகேங்களா? அதனால தான் பேசிட்டு இருக்கேன் நானு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிர்றேன். ஓகே. அவர வந்து மறுப்பு செய்திய வெளியிட சொல்லுங்க. முடிஞ்ச வரையிலும். ஷூர் சார். ஓகே ஓகே மேடம். சார். ஓகே கண்டிப்பா, மேடம். கண்டிப்பா. இந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு நாங்க இத ஃபார்வர்ட் பண்றோம் சார். ஓகேங்களா? சரிங்க மேடம். ஓகே மேடம். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் காலிங் த ஹிந்து ஓகே குரூப் சார். மேடம்.